பண்ண சொல்லாதீங்க சார் மியூட். நீங்க பண்ணிடுங்க சார். அவரு அப்ப நிரந்தரமா பண்ணி வச்சிருங்க. அவரு கேட்டா மட்டும் கை ஒருத்தனை மட்டும் போடுங்க. ஓ பிளாக் பண்ணி ஓகே வச்சிருங்க. ஏன்னா அவருடைய டிஸ்டர்பன்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே நான் பண்ணிட்டேன். நீங்க எலக்ட்ரானிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். இங்க பாருங்க, கம்ஸ் இந்த கடைசியா இருக்கு. நல்லா பாருங்க, கம்ஸ். இந்த கம்ஸை ரெண்டா பிரிக்கிறோம். யாராவது ஐடியா இருக்கா? நீங்க ஹேண்டவே ரைஸ் பண்ணிட்டே சொல்லலாம். கம்ஸை ரெண்டா பிரிக்கிறது வந்து ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க, நல்லா பாருங்க, பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்மு தான் வரும். பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்மு தான் வரும். நல்லா பாத்துங்க. இந்த கம்மு, இந்த V1ல இந்த ஒன்ல போட்டிருக்க கம்மு தான் வரும். அதே மாதிரி பிரிச்சதுக்கு அப்புறம் கம்மு தான் இங்க வரும். இந்த பிரிக்கிற வார்த்தை மட்டும் பாருங்க, டஸ் பிளஸ் கம். திருப்பி சொல்றேன், கம்ஸ ரெண்டா பிரிச்சா டஸ் பிளஸ் கம். கேம ரெண்டா பிரிச்சா டிட் பிளஸ் கம். கம்ம, இந்த கம்ம ரெண்டா பிரிச்சா இது விட்டுருங்க. இதை நீங்க பிரிக்கவே வேண்டியில்ல. இது முற்று பெறாத வினை, ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கு. ஆனா இந்த முற்று பெற்ற வினை இருக்கு இல்லையா, பிரிச்சே ஆகணும். இப்ப பாத்துடலாமா? இது வேற வகையில பார்க்கலாமா? கம், கம் வந்து டூ பிளஸ் கம். கம்னா டூ பிளஸ் கம். இங்க பாருங்க, கேம்னு இருந்தது. இது எப்படி பிரிக்கிறீங்களா? இங்க பாருங்க, டிட்ட வெளியில எடுத்துட்டு அந்த அந்த ஃபர்ஸ்ட் கம் அப்படியே வந்து இங்க பாருங்க, டஸ் இங்க இருந்ததா, டஸ் அங்க இருந்ததா. இப்ப பாருங்க, டஸ் கம்ஸ். நல்லா பாருங்க, கம்ஸ் அங்க இருந்ததா, அப்படியே போங்க. டஸ் வெளில எடுத்துட்டு கம் வந்து. ஆல் ரைட். இப்ப ஒரு இது சொல்ல போறேன். இது நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்க கான்வர்சேஷன் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். நான் இன்டராக்டிவா பண்ணா அது